ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம எல்லாருமே 2024 முடிஞ்சு 2025 அப்படிங்கிற ஒரு புது வருஷத்துக்குள்ள போக போறோம். அதுக்கு முன்னாடி இந்த 2024 நடந்த சில முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2024 யாருக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஆனா நம்ம கிரிக்கெட்டர் ஸ்ரேயஸ் ஐயருக்கு உண்மையாவே இது ஒரு பெஸ்டான இயரா தான் இருந்திருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐபிஎல் டிராஃபி வின் பண்ணாரு. அப்புறமா சையத் முஸ்தக் அலி டிராஃபி, இரானி கப், ரஞ்சி டிராஃபி அப்படின்னு வரிசையா நிறைய டோர்னமெண்ட்ஸ் வின் பண்ணியிருந்தாரு. அதுலயும் ஐபிஎல்லையும் சரி, சையத் முஸ்தக் அலி டிராஃபிலையும் சரி வின் டீமுக்கு கேப்டன்ஷிப் வேற பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்ல, இப்ப நடந்துகிட்டு இருக்க விஜய் ஹசாரே டிராஃபில கூட நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவர் தொடர்ந்து நிறைய டிராஃபிஸ் வின் பண்றது அடுத்த 2025லயுமே தொடரும் பட்சத்துல ஐபிஎல்ல கூட பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணலாம். இந்த மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் அடுத்த ஐபிஎல் சீசன் வின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படி நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வருஷம் அறிவியல் துறையில நடந்த மிகப்பெரிய ரெவல்யூஷனா பார்க்கிறது நியூராலிங்க் தான். நம்ம எல்லாருமே எலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஏரோஸ்பேஸ் கம்பெனியோட ஓனரா பார்த்திருப்போம். டெஸ்லா அப்படிங்கிற எலக்ட்ரிக் கார் கம்பெனியோட ஓனரா பார்த்திருப்போம். ஏன் பில்லியனரா கூட பார்த்திருப்போம். ஆனா எலான் மஸ்க் திடீர்னு இப்படி ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்து இப்படி ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. நியூராலிங்கை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு சின்ன சைஸ் சிப்பை நம்ம ஹியூமன் பிரெயினுக்குள்ள இன்சர்ட் பண்ணிடுவாங்க. இதை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எல்லா டிவைசஸுமே நம்ம மைண்டை வச்சே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஏதாவது ஒரு புது விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா ஒன்னு கம்ப்யூட்டர் அப்படின்னா மொபைல் போன்ல போய் தான் டைப் பண்ணுவோம். அப்படி டைப் பண்றதுக்கு பதிலாக நம்ம எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமோ அதை பத்தி நம்ம மைண்ட்ல நினைச்சாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்கா மொபைல் ஸ்கிரீன்லயோ அப்படின்னா கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்லயோ வந்துடும். ஒவ்வொரு எண்ணங்களுக்குமே ஒவ்வொரு டைப் ஆஃப் சிக்னல்ஸ் வந்து நம்ம பிரெயின்ல கிரியேட் ஆகும். இந்த கிரியேட் ஆகிற எல்லா சிக்னலையுமே அனலைஸ் பண்ணி தான் அந்த சிப் ஒரு கரெக்டான அவுட்புட் கொடுக்குது. இந்த சிப்பை பேரலைஸ் ஆன ஒரு பேஷண்ட்டுக்கு இன்சர்ட் பண்ணி அதில் சக்சஸ் பண்ணியும் காமிச்சிருப்பாரு நம்ம எலான் மஸ்க். உண்மையாவே இந்த வருஷம் சயின்ஸ் ஃபீல்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் தான். இந்த வருஷம் நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவையும் கவலைப்பட வச்ச ஒரு மிகப்பெரிய விஷயம் எதுனா நம்ம ரத்தன் டாடா அவர்களுடைய இழப்பு தான். வேர்ல்டில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரங்கள்ல இருந்து வில்லேஜில் ஒரு சின்ன பொட்டிக்கடை வச்சிருக்கவங்க வரைக்கும் எல்லாருமே வருத்தப்பட்டாங்க அப்படின்னா அது நம்ம ரத்தன் டாடா அவர்களுடைய இழப்புக்கு தான். இந்தியாவோட டெவலப்மெண்ட்ல நம்ம ரத்தன் டாடா அவர்களுடைய பங்கு ரொம்பவே முக்கியமானது. ஒரு தடவை ரோட்ல போய்கிட்டு இருக்கப்போ ஒரு டூ வீலர்ல ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே போறத பாக்குறாரு. இந்த மாதிரி ஃபேமிலியே ஒரு டூ வீலர்ல போறது சேஃபுல்லா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ரத்தன் டாடா அவர்கள் இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளுக்காக லோ பட்ஜெட்ல டாடா நானோ அப்படிங்கிற காரை லான்ச் பண்ணாரு. இந்த காரோட பிரைஸ் கூட கிட்டத்தட்ட ஒரு டூ வீலர் பட்ஜெட்ல தான் இருக்கும். டாடா மோட்டர்ஸ், டாடா எல்சி அப்படின்னு இவங்க நிறைய ஃபீல்ட்ஸ்ல இருக்காங்க. இவங்க இருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸ்லயுமே நம்ம இந்தியன் யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வேலை வாய்ப்பும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரத்தன் டாடா அவர்கள் தன்னோட 80% வருமானத்தை சேரிட்டிக்காக மட்டுமே கொடுத்தாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த மாதிரி ஒரு மாமனிதர் இறந்தது அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வருஷம் நடந்த மிக முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணுதான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த குகேஷ் அப்படிங்கிற யங்ஸ்டர் வேர்ல்டு செஸ் சாம்பியனா உருவானது. இதுலயும் இவர் தான் அந்த வேர்ல்டுலயே ரொம்ப யங்கஸ்டான வேர்ல்டு செஸ் சாம்பியனா. இந்த மாதிரி இடத்துக்கு அவர் வரதுக்கு சின்ன வயசுல இருந்து எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருப்பாரு, எவ்வளவு முயற்சி பண்ணிருப்பாரு, எதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு நினைச்சாலே உண்மையாவே ஒரு லைஃப் மோட்டிவேஷனா இருக்குது. இவரோட அந்த வின்னிங் மொமெண்டம் அடுத்தடுத்து வர வருஷங்கள்லயுமே தொடரட்டும் அப்படின்னு நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லிடலாம். கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த வருஷம் நடந்த மிகப்பெரிய விஷயமா பார்க்கறது இந்த வருஷம் நடந்து முடிஞ்ச T20 வேர்ல்டு கப்ல நம்ம இந்தியன் டீம் வின் பண்ணது தான். போன வருஷம் நடந்து முடிஞ்ச ODI வேர்ல்டு கப்ல நம்ம அன்பீட்டனா ஃபைனலுக்கு போய் ஆஸ்திரேலியாவோட லாஸ் ஆகியிருப்போம். அந்த டிசப்பாயின்மெண்ட் எல்லாத்தையுமே தாண்டி நம்ம இந்த வருஷம் T20 வேர்ல்டு கப் வின் பண்ணது அப்படிங்கிறது கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே ஒரு முக்கியமான சம்பவம் தான். அதுவும் அந்த ஃபைனல்ல ரொம்பவே த்ரெட்டனா இருந்த டேவிட் மில்லரோட விக்கெட் எடுத்தது, நம்ம ஜஸ்பிரீத் பும்ராவோட பெர்ஃபார்மன்ஸ், ஸ்கை கடைசியில பிடிச்ச அந்த கேட்ச் அப்படின்னு பெஸ்ட் மொமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். நாசா இந்த வருஷம் யூரோப்பா அப்படிங்கிற ஜூபிட்டரோட ஒரு மூணுக்கு சேட்டலைட் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த மிஷினுக்கு நாசா யூரோப்பா கிளிப்பர் மிஷின் அப்படிங்கிற நேமும் வச்சிருப்பாங்க. மிஷினோட முக்கியமான குறிக்கோளா நம்ம பார்க்கறது யூரோப்பா அப்படிங்கிற மூணோட சர்ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி ரிசர்ச் பண்றதும், அந்த இடத்துல ஐஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த மூணோட ஜியாலஜி என்ன அப்படிங்கிறத பத்தி ரிசர்ச் பண்றது தான். கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப சோகத்தில் மூழ்கடிச்ச ஒரு விஷயம் என்னதுன்னா அது நம்ம ஆஷன்னாவோட ரிட்டையர்மெண்ட் தான். இப்போ கூட நம்ம ஐசிசி டெஸ்ட் ரேங்கிங் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பவுலர்ஸ் லிஸ்ட்ல நம்பர் 5லையும் ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட்ல நம்பர் 3லையும் இருப்பாங்க நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள். இந்த மாதிரி தன்னோட கரியரோட பீக்ல இருக்கும் போதே தன்னோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம அஸ்வின் அவர்கள். இவர் தன்னோட ஸ்பின் பவுலிங்கால நம்ம இந்தியன் டீமுக்கு எப்பெல்லாம் விக்கெட் தேவைப்படுதோ அப்பெல்லாம் விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாமல் பேட்டிங்லையும் நம்ம இந்தியன் டீமுக்கு நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருப்பாரு. பேட்டிங்லையும் சரி பவுலிங்லையும் சரி இதுக்கு மேல அச்சீவ் பண்ண என்ன இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அதிகமான அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள். நம்ம அஸ்வின் அண்ணா அந்த சாம்பியன் ட்ராஃபில போட்ட லாஸ்ட் ஓவரெல்லாம் யாராலையுமே மறக்க முடியாது. என்னதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிருந்தாலும் திருப்பி சிஎஸ்கேல வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. திருப்பி ஆஷனாவை நான் அந்த சிஎஸ்கே ஜெர்சில பாக்குறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன். நீங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வருஷம் நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ரொம்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ணதுன்னா அது நம்ம தமிழக வெற்றி கழகத்தால விக்கிரவாண்டியில் நடத்தப்பட்ட அந்த மிகப்பெரிய மாநாடு தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்டர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. அதை தொடர்ந்து இந்த கட்சியோட பிளாக், அந்த பிளாகோட சாங்ஸ் எல்லாத்தையுமே தொடர்ந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மாநாடு நடக்க போகுது அப்படிங்கிற நியூஸ் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் இந்த மாநாட்டுக்கு வேற டேட் வேற பிளேஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனா இதெல்லாம் சரியா வராததுனால பல தடங்கல்களையும் மீறி இந்த மாநாட்டை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க நம்ம விஜய் அவர்கள். 2026 எலெக்ஷன்ல யாரு முதலமைச்சரா வருவான்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க.
இந்த வருஷம் ஒட்டுமொத்த மக்களையும் கவலைப்பட வச்ச இன்னொரு விஷயம் என்னதுன்னா அது நம்ம மன்மோகன் சிங் அவர்களுடைய இறப்பு தான். இப்போ பாகிஸ்தானோட பகுதியாகவும் அப்போ பஞ்சாபோட ஒரு பகுதியாகவும் இருந்த கா அப்படிங்கிற ஒரு சின்ன வில்லேஜில் பிறந்தவர் தான் நம்ம மன்மோகன் சிங் அவர்கள். அவரோட ஹையர் ஸ்டடிஸ் எல்லாத்துலயுமே பொருளாதாரத்தை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாரு நம்ம மன்மோகன் சிங். பிரைம் மினிஸ்டர் மட்டும் இல்ல, பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பினான்சியல் மினிஸ்டர், RBI கவர்னர், அது மட்டும் இல்லாம பினான்சியல் அட்வைசரா கூட இருந்திருக்காரு. இந்தியா ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்கும்போது இவரோட திட்டமான பொருளாதார தாராளமயமாக்கம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்து நம்ம இந்தியாவை ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து காப்பாத்தினாரு. இவர் மட்டும் அந்த சமயத்தில் அந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரலாம். இப்ப இலங்கையில பொருளாதார நெருக்கடியால என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடந்ததோ அதே மாதிரி பிரச்சனைகள் நம்ம இந்தியாவிலுமே நடந்திருக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இவரோட ஆட்சி காலத்துல தான் நம்ம இந்தியாவோட GDP-யுமே கிட்டத்தட்ட 10.3% வரைக்கும் அதிகமானிச்சாம். சோ இதுல இருந்தே சொல்லலாம் இவரோட ஹிஸ்டரியுமே காலத்தால் அழியாது அப்படிங்கிறத. சமீபத்தில் நடந்து முடிஞ்ச பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல நம்ம இந்தியாவை சேர்ந்த நீரஜ் சோப்ரா தான் ஈட்டி எறிதல்ல சில்வர் மெடல் வின் பண்ணிருப்பாங்க. கோல்டு மெடல் வின் பண்ண ஒரு சாதாரண ஆள் இல்ல. அர்ஷத் நதீம் அப்படிங்கிற இந்த பாகிஸ்தான் பிளேயர்ஸ் அதோட சொந்தக்காரங்க, ஊருக்காரங்க எல்லாரும் கொடுத்த காசையுமே சேர்த்து வச்சு அதுல பிராக்டிஸ் பண்ணி தான் ஒலிம்பிக்ஸ் மாதிரி இவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம்ல வந்து இவ்வளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காரு. இதை பத்தி நீரஜ் சோப்ராவோட பேரண்ட்ஸ், நாங்க நீரஜ் சோப்ரா சில்வர் மெடல் வின் பண்ணதுலேயே ஹாப்பியா தான் இருக்கும், அது மட்டும் இல்ல கோல்டு மெடல் வின் பண்ண அந்த பாகிஸ்தான் பிளேயர் கூட நம்ம பையன் தான் அப்படின்னு பெருமையா சொல்லியிருப்பாங்க. பாக்ஸிங்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகி 20 வருஷம் ஆனா நம்ம மைக் டைசனை திருப்பி சண்டை போடுறதுக்காக ஜாக் பால் அப்படிங்கிறவரு கூப்பிட்டுருப்பாரு. 58 வயசான மைக் டைசனுக்கும் 27 வயசான ஜாக் பாலுக்கும் நடந்த அந்த மேட்ச்ல கடைசி நிமிஷத்துல நம்ம மைக் டைசன் ஒரு சில பாயிண்ட்ல அந்த மேட்சை லாஸ் பண்ணிடுவாரு. இதுவே அது ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த மைக் டைசனா இருந்திருந்தா அங்க என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த மேட்சை மைக் டைசன் லாஸ் பண்ணியிருந்தாலும் லைன் இஸ் ஆல்வேஸ் அ லைன் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல எது உங்களை ரொம்ப இம்பாக்ட் பண்ண நிகழ்வுகள் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்பு பெருகட்டும், அறிவு வளரட்டும். Thanks for watching.